குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனிமல் கிங்டம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட அனிமல் கிங்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த லெசன் நம்ம போகிறோம். ஸோ யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் திஷ்யூசஸ். இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் திஷ்யூசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய திஷ்யூஸ்னுடைய ஆர்கனைசேஷன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிளான்ட்ஸில் எப்படி திஷ்யூசஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, ஸோ வாட் ஆர் த திஷ்யூசஸ் ஆர் தேர், அதே மாதிரி அனிமல்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன திஷ்யூஸஸ் இருக்குது, அது எப்படி ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஓகே, இப்போ நம்ம சம் இன்ட்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவன்ஸ் ஆர் மேட் ஆஃப் சிங்கிள் செல்ஸ். On the other hand, multicellular organisms like higher plants and animals are composed of millions of different types of cells that are grouped into different levels of organization. So, unicellular organisms. So, what is unicellular? The single cell perform like a entire organisms like multicellular organisms. ரைட்டுங்களா? அப்போ ஒரே ஒரு செல்லு ஒரு என்டையர் ஆர்கானிசமாக செயல்பட்டுச்சுன்னா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா அண்டு புரோட்டோசோவான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். புரோட்டோசோவான்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமீபா, பாரமீஷியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் இவங்களாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோசோவான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இவங்களாம் சிங்கிள் செல்லு தான், ஆனால் ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு உயிரினமாக செயல்படுவாங்க. அதனால தான் அவங்கள யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். On the other hand, multicellular organisms like higher plants and animals are composed of millions of different types of cells. So, multicellular, the word represents the multi means many and cellular cells. ஸோ அப்போ நிறைய செல்களால் உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் தான் இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் குரூப்டு இன்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லா செல்லும் சேர்ந்து எதை குரூப் பண்ணுது, குரூப்டு இன்ட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பாடி சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எபிடெர்மல் சிஸ்டம், அப்புறம் என்ன இருக்குது, கிளாண்டுலர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் குரூப்டு இன்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திஷ்யூசஸ். அந்த திஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி அதனால தான் வந்து பார்த்தோன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் அனிமல்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் have specialized cells, tissues, organs and organ systems that perform specific functions. அப்போ மல்டிசெல்லு ஆர்கனைசேஷன் என்ன நடக்குது, ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இப்போ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம். இப்போ போன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா போனில் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கும். இப்போ போனில் இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் செல் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதே ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டில் சில மசில்ஸ் இருக்கும், அந்த மசில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்டெஸ்டைன், ஸோ அங்கே பார்க்கக்கூடிய மசில்ஸ் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அப்போ தட் இஸ் கால்டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். திஷ்யூசஸ், இப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் பிகம் த டிஷ்யூ இல்லையா? ஸோ அப்போ நிறைய செல்கள் சேர்ந்தது ஒரு டிஷ்யூன்னு சொல்லுவோம். அண்ட் நிறைய டிஷ்யூக்கள் சேர்ந்தது ஆர்கன். ஸோ அப்போ ஒரு உறுப்பு ஹார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன். அண்டு ஆர்கன் சிஸ்டம், இப்போ ஹார்ட் வந்து எதோட ரிலேட்டட் ஆகும், சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேட் பண்ணுது இல்லையா? ஸோ சர்க்குலேட் பண்ணக்கூடிய மெயின் ஆர்கன் எது, நம்ம ஹார்ட் தான். ஸோ அப்போ அது வந்து சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டத்தோட ரிலேட் ஆகிறாங்க. ரைட்டா? தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்ன நடக்குது, பிளட் சர்க்குலேஷன்ஸ் நடக்குது த்ரூ அவுட் த பாடி, த்ரூ த பிளட் வெசல்ஸ் அண்டு வீன்ஸ் மூலமாக. ஓகேவா? ஸோ அடுத்து டிஷ்யூனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்ட் அண்ட் டிசைன்டு டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு எ டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்டு அண்டு டிசைன்டு. பொசிஷன்டு அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம். ஸோ அப்போ ஒரு ஆர்கன் இருக்குது, அந்த ஆர்கனில் அந்த டிஷ்யூ அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம், அந்த செல்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம், அதை தான் பொசிஷன்டு அண்டு டிசைன்டு. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா மசில்ஸ்ன்னு சொல்கிறோம், டிஷ்யூசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் குடலில் இருக்கிறதும் டிஷ்யூசஸ் தான், போனில் இருக்கிறதும் டிஷ்யூசஸ் தான், நம்ம எபிடெர்மல் ஸ்கின்னில் இருக்கக்கூடியதும் டிஷ்யூஸ் தான். ஆனால்
அது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து அதனுடைய என்ன இருக்குது, டிசைனிங் இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்ட் அண்ட் டிசைன்டு டு பர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்குது. இப்போ ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸஸ் என்ன பண்ணும், இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், டிஷ்யூஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் an organ is a structure made up of a collection of tissues that carry out specialized functions. For example, in plants the root and stems, leaves are organs, whereas xylem and phloem are tissues அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா an organ is a structure made up of a collection of tissues. ஸோ இங்கே என்ன சொன்னால் group of cells called tissuesன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம், organ structure made up of collection of tissues is carry out specialized function. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம், உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக இன் பிளான்ஸ் த ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். இப்போ ஒரு செடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வேர், தண்டு, இலை, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு xylem and phloem ஆர் tissues. அப்போ இந்த ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இது எல்லாமே மேடப் ஆஃப் டிஷ்யூஸஸ். என்ன டிஷ்யூஸஸ், xylem and phloem tissues. இன்னும் சொல்ல போனால் இன்னும் காமனாக சொல்லணும் அப்படின்னா they are made up of simple tissues and complex tissues அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்பிள் டிஷ்யூஸஸ், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ் பற்றி தான் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அப்போ சிம்பிள் டிஷ்யூனா என்ன, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, ஓகேவா. தென் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமிலர்லி இன் அனிமல்ஸ் ஸ்டொமக் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் an organ that consists of tissue made up of epithelial cells, gland cells and மசில் செல்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸில் ஸ்டொமக் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன் இல்லையா, நம்ம ஒரு பகுதி, நம்ம தான் அப்டமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஸ்டொமக், அந்த வயிற்றில் சாப்பாடு போய் தங்குது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் ஆர்கன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸஸ் மேடப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த குடல் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இன்டெஸ்டின் ஸ்டார்ட் ஆகிற பகுதி தான் அந்த வயிறுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா எபித்தீலியல் செல். எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அவுட்டர் கவரிங் செல்ஸ் அண்ட் கிளாண்ட் செல்ஸ். இப்போ கிளாண்ட் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டொமக்கில் என்ன செக்ரேட் ஆகும், HCl ஆசிட் செக்ரேட் ஆகும் அண்டு சம் என்சைம்ஸ் ஃபார் டைஜஷன், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அந்த இடத்துல செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல யார் இருப்பாங்க, கிளாண்ட் செல்ஸ் இருக்காங்க அண்டு மசில் செல்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா you will learn about different types of plant and animal tissues and how they are modified to coordinate life activities. இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது plant tissues. ஸோ அப்போ plant tissues அப்படிங்கிறது plants are made up of vegetative and reproductive tissues. In general, plant tissues are classified into two types, namely meristem or meristematic tissues and permanent tissues. ஸோ ரெண்டு வகையான டிஷ்யூஸஸ் தான் பார்க்குறோம். ஒன்று என்னது, மெரிஸ்டம் டிஷ்யூஸஸ், இன்னொன்று பர்மனண்ட் டிஷ்யூஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸஸ் ஆர் மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெரிஸ்டம்ஸ் அப்படின்னால என்னது, இட்ஸ் அ டிவைசபிள் அப்படின்னு சொல்லுவோம். த டேர்ம் மெரிஸ்டம் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த கிரீக் வேர்ட் மெரிஸ்டோஸ் விச் மீன்ஸ் டிவைசபிள் ஆர் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ இந்த செல்ஸ், இந்த மெரிஸ்டம் செல்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, விச் மீன்ஸ் டிவைசபிள் ஃபார் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. ஒன்லி அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணும், டிவிஷன், செல் டிவிஷன்ஸ் மட்டும்தான் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ டிவைசபிள், தொடர்ந்து பிரிந்து கொண்டே அல்லது தொடர்ந்து செல் டிவிஷன், செல் பிரிதல் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய செல்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெரிஸ்டம் செல்கள், ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொடியூசிங் செல்ஸ், ஆக்கு திசு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்கு திசு என்னன்னு சொல்லுவோம், primary tissues, அதை தான் மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. தென் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸஸ் ஆர் group of matured immature cells that are capable of undergoing cell division. ஸோ அப்போ மெரிஸ்டம் செல்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க, இட்ஸ் இம்மெச்சூர் செல்ஸ். இம்மெச்சூர் செல்ஸ்னால் என்னது, அவங்க இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத செல்கள், அப்போ யங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யங் செல்ஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன், தொடர்ந்து அவங்க என்ன ஆகிட்டே இருக்காங்க, செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம க்ரோயிங் டைப், ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதை போடுறோம், அது முளைச்சி வெளியில் வரும்போது நமக்கு ஒரு 2 லீஃப் தெரியுது மண்ணில் பார்க்கல, அந்த சீட்லிங்கில். அடுத்தது கொஞ்சம் முளைக்கல ஒரு 4-5 இலை வருது. அப்புறம் அடுத்த நாள் பார்க்குறோம் கொஞ்சம் ஹைட் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எதன் மூலம் நடக்குது அப்படின்னா இந்த மெரிஸ்டம் செல்ஸ் மூலமாக தான் நடக்குது. அந்த டிப் ரீஜியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெரிஸ்டம் செல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம செடி வளர்ந்துட்டு இருக்க செடி வீட்டில் கூட என்ன சொல்லுவாங்க, நுனியை கில்லாதீங்க அது வளராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நுனியில் என்ன இருக்கும், இந்த மெரிஸ்டம் செல்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வளரக்கூடிய செல்களை நம்ம கிள்ளிட்டோம் அப்படின்னா செடி என்ன ஆகாது, வளராது, அதோடைய வளர்ச்சி நின்று போயிடும். இன் பிளான்ஸ்
Meristem is focused. Meristem is found in zones where growth can take place. Example: apex of stem, root, leaf, primordia, vascular cambium, cork cambium, etc. So இப்போ பிளான்ட்ஸில் மெரிஸ்டம் இஸ் ஃபாண்ட் இன் ஜோன்ஸ். எந்தெந்த இடங்கள்லாம் மெரிஸ்டம்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, growth can take place. எங்கெல்லாம் வளர்ச்சி நடக்குதோ அந்த வளர்ச்சிங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே யார் இருப்பாங்க? மெரிஸ்டம் செல்ஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக ஏபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஏபெக்ஸ் அப்படிங்கிறது நுனி அப்படின்னு அர்த்தம். ஸோ தண்டினுடைய நுனி பகுதி, ரூட்டினுடைய நுனி பகுதி, லீஃப் ப்ரமோடியா, ஒரு பிரான்ச், ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்மில் இலை உருவாகுது இல்லையா, அதை தான் லீஃப் ப்ரமோடியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குருத்து தோன்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது லீஃப் ப்ரமோடியா கணுப்பகுதிகளில். ரைட்டா? அடுத்து வாஸ்குலர் கேம்பியம் அண்டு கார்க் கேம்பியம். இது வந்து அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது நீங்கள் ஹையர் கிளாஸ் போவேல படிப்பீங்க, இல்லைன்னா இந்த லெசன்லேயே இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் படிப்பீங்க. ரைட்டா? வாஸ்குலர் கேம்பியம் அண்டு கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மெரிஸ்டம் செல்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அவங்க எப்படி என்ன மாதிரியான செல்களாக இருக்காங்க அப்படின்னா, தே ஆர் லிவிங் செல்ஸ். ஸோ மெரிஸ்டம் செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்காங்க? லிவிங் செல்ஸ். லிவிங்னா என்னது? உயிரோடு இருக்கக்கூடிய செல்கள். ஸோ அப்போ உயிரோடு இருக்காங்கன்னா என்ன மீனிங்? தே ஹேவ் சைட்டோபிளாசம் அண்டு புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க யார்? செல் லிவிங் செல். செல்ஸ் ஆர் ஸ்மால், ஓவல், பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். என்னென்ன வகையில் இருக்காங்க? என்னென்ன ஷேப்பில் இருக்காங்க? சின்னதாக இருக்காங்க, ஸ்மால். ஓவல் ஷேப்பில் இருக்காங்க. பாலிகோனல், பல கோணங்களை கொண்டு இருக்காங்க. அண்டு ரவுண்ட் இன் ஷேப், ரவுண்டாகவும் இருக்காங்க. தே ஆர் தின் வால்டு வித் டென்ஸ் சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியை அண்டு ஸ்மால் வாக்யூல்ஸ். அப்போ இந்த செல்ஸ் எப்படி இருக்காங்க? தின் வால்டு. ஸோ அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், தே ஆர் இம்மெச்சூர்டு செல்ஸ். இம்மெச்சூர்டுன்னு என்னது? அதாவது பேபி செல்ஸ், வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செல்ஸ். அப்போ அந்த செல்ஸில் வந்து எப்படி இருக்கும் அதனுடைய செல் வால்? இட்ஸ் அ தின் வால்டு. ஸோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்போ ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதோட ஸ்கின் எப்படி இருக்கும்? நல்ல ரொம்ப மாய்ஸ்ட்டாக, ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இதனுடைய செல்ஸும். அண்டு டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும். இப்போ சைட்டோபிளாசம்னா என்னது? சைட்டோனா செல்லு, பிளாசம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடு. செல் ஃப்ளூயிடை தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைட்டோபிளாசத்தில் தான் யார் இருப்பாங்க? நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டு, வாக்யூல்ஸு, அப்புறம் என்ன இருக்குது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ரிபோசோம்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் நியூக்ளி, பெரிய நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? செல்லு, எல்லா செல்லையுமே இருப்பாங்க நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா தான் அவங்க உயிருள்ள செல், லிவிங் செல் அப்படின்னு சொல்லுவோம், புரோட்டோபிளாசம். ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறவங்க யார்? அதில் யார் இருப்பாங்க? குரோமாட்டின் த்ரெட்ஸ், அதாவது குரோமோசோம்ஸ் அதுக்குள்ளார தான் இருப்பாங்க. அண்டு ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஆர்என்ஏ மேட்டர்ஸ் இருக்கிறவங்க தான் நம்ம நியூக்ளியஸ், உட்கரு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ரைட்டா? அண்டு ஸ்மால் வாக்யூல்ஸ். வாக்யூல் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் எ ஏர் பபிள்ஸ். ரைட்டா? ஸோ அப்போ இது இம்மெச்சூர்ட் செல்ஸ், பேபி செல்ஸுங்கிறனால இதில் வாக்யூல்ஸ் அதிகம் உருவாகாது. ஏன்னா அதில் மெட்டபாலிசம் அதிகம் நடந்துகிட்ருக்காது. அதில் என்ன மட்டும்தான் நடந்துகிட்ருக்கும்? ஒன்லி டிவிஷன்ஸ் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ அதனால் அதில் வாக்யூல்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதே மெச்சூர்டு செல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்க? லார்ஜ் வாக்யூல்ஸ் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா தே அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அடுத்து என்ன மாதிரியான செல் பிரிதல் நடக்குதுங்க? மைட்டாட்டிக், மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மைட்டாசிஸ் அப்படிங்கிறதுனா ஒரு செல் ரெண்டு செல்லாக உருமாறுறது. ஸோ அப்போ பாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைனரி ஃபிஷனை சொல்லுவோம். ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா அப்படியே என்ன ஆகும்? நடுவில் கட்டாகி இன்னொரு பாக்டீரியா உருவாகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எல்லா செல்லுலையும் என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அதாவது மைட்டாசிஸ் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் செல்லில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன். வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படிங்கிறது இது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப். இதில் ஃப்ளவர் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் எ ரீப்ரொடக்டிவ் செல் ஆர் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் அது நடக்காது. அதாவது கேமிட் செல்ஸில் மியாசிஸ் நடக்கும், வெஜிடேட்டிவ் செல்ஸில் மைட்டாசிஸ் நடக்கும். ரைட்டா? தே டூ நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ இந்த மெரிஸ்டம் செல்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க? தே டூ நாட் ஸ்டோர் எனி ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்ன ஃபங்க்ஷனுமே இருக்காது, ஒன்லி என்ன மட்டும்தான் இருக்கும்? செல் டிவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ தே டூ நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அவங்க எந்த ஒரு உணவையும் சேமித்து வைக்க மாட்டாங்க. அதில் மெட்டபாலிசம்லாம் ஒன்றுமே நடக்காது. ஒன்லி என்ன தான் நடந்துகிட்ருக்கும்? செல் டிவிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ அப்போ இந்த மெரிஸ்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ அந்த மெரிஸ்டம் செல்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தே ஹேவ் டிவைஸ்ட் இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிக்கல் மெரிஸ்டம், next intercalary meristem, and third one lateral meristem. So 3 types of meristems are there.
apical meristem, intercalary meristem and lateral meristem. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த மாரி இது ஒரு பிளான்ட்டு. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டினுடைய இது ஸ்டெம்மு, இது வந்து பார்த்தோன்னா அதனுடைய பிரான்ச்சஸ், இதில் தான் வந்து பார்த்தோன்னா லீஃப் வருவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ இந்த தண்டினுடைய இந்த நுனிப்பகுதியில் இருக்காங்க இல்லையா, இந்த நுனிப்பகுதியில் இருக்கிறனால இவங்களுக்கு பேர் என்னது, ஏபிக்கல் மெரிஸ்டம். ஸோ ஏபெக்ஸ்னால என்னன்னு சொல்லியிருக்கோம், நுனின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதனால தான் இதை வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனியில் இருக்கக்கூடிய ஆக்கு திசுக்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ இப்போ இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிற எங்கே இருக்காங்க, ஸோ இதுவங்க கொஞ்சம் மெச்சூர்டான இந்த ஸ்டெம் போர்ஷன்ஸில் லீஃப் ப்ரமோடியாவுக்கு இடையிலையும் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பகுதி இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மெச்சூர்டான பகுதி, அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இருக்காங்க. அது இடையில் இருக்கிறனால இவங்களுக்கு பேர் இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு பேர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் அப்படிங்கிறவங்க வந்து நன்கு வளர்ச்சியடைந்த பகுதிகளில் தண்டினுடைய அந்த ஓரப்பகுதிகளில் வேரினுடைய ஓரப்பகுதிகளில் காணப்படக்கூடியவங்க இந்த லேட்ரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு அப்படின்னு பேர், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷூட், அதாவது ஒரு ஸ்டெம்மை வந்து குறுக்க கட் பண்ணியிருக்காங்க. குறுக்க கட் பண்ணதில் இந்த லேட்ரல் மெரிஸ்டம் ஒன்லி நமக்கு தெரியும், ரைட்டா. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் தான். ஏன்னா நுனி பகுதியும் இன்டர்கேலரியும் இல்லை, அந்த இடம் நமக்கு வந்து எப்படி தான் தெரியும், ஸ்பேஸ் இல்லாமல் வேக்கமாக தான் தெரியும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏபிக்கல் மெரிஸ்டம், தீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த ஏபிசஸ் ஆர் க்ரோயிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரூட் அண்டு ஷூட் அண்ட் பிரிங்க் அபவுட் இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ அப்போ ஒரு தாவரத்தினுடைய ஏபிசஸ், ஏபெக்ஸ், ஏபிக்கல் அப்படின்னாலே நுனிப்பகுதின்னு அர்த்தம். ஆர் க்ரோயிங் பாயிண்ட்ஸ் எங்கே, ரூட்டினுடைய அதாவது வேரினுடைய நுனிப்பகுதிகளில். ஷூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டு பகுதின்னு தண்டுன்னு சொல்லுவோம், அதில் லீஃபும் வந்துடுவாங்க, ரைட்டா. ஸோ ரூட் அண்டு ஷூட் அண்டு பிரிங்க் அபவுட் இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ அப்போ அவங்களுடைய லென்த்து ஹைட் வந்து அதிகமாகுது இல்லையா, ஸோ அப்போ அதை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடியவங்க இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம். அடுத்தது இன்டர்கேலரி மெரிஸ்டம். இட் லைஸ் பிட்வீன் த ரீஜியன் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் அண்ட் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். ஸோ அப்போ பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டத்துக்கும் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் பகுதிக்கும் இடையில இருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் இன்டர்கேலரி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் அட் த பேஸ் ஆஃப் லீஃப், இலையினுடைய அடிப்பகுதியில் கூட இவங்க காணப்படுவாங்க. அதாவது இலை ஒட்டிகிட்டு இருக்குல்லையே தண்ணில் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இன்டர்கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பைனஸ் ஆர் அட் த பேஸ் ஆஃப் இன்டர்நோட்ஸ். சில நேரங்களில் இன்டர்நோட்ஸ் கணுவிடை பகுதின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இன்டர்நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கிராசஸ். இப்போ புல்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நோட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லுவோம், குறைக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த இடத்துல இன்டர்நோடே தெரியாது நமக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்ததான் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ், பக்க ஆக்கு திசு. லேட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கம்னா நியர் கிடையாது, சைடு, அதில் இருக்கக்கூடியதுனால இது லேட்ரல் மெரிஸ்டம். தீஸ் ஆர் அரேஞ்ச்டு parallel and causes the thickness of the plant pot. ஸோ இப்போ இவங்க எங்கே இருக்காங்க, அரேஞ்ச்டு பேரலல், இணையாக இருக்காங்க. எந்த இடத்துல, அண்ட் காசஸ் அரேஞ்ச்டு பேரலல். ஒரு ஸ்டெம் அல்லது ரூட் இருக்குன்னா அந்த ரூட்டினுடைய சைட் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க இவங்க என்னத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த பிளான்ட் பாட். ஸோ இப்போ இது தண்டு இருந்துச்சுன்னா தண்டு வந்து பருத்துக்கிறதுக்கும் வேர் பகுதி நல்லா பெருசாகிறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸஸ் ஆஃப் த பிளான்ட் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் ஆஃப் த பிளான்ட். அதாவது பிரைமரி எலாங்கேஷன், செகண்டரி திக்னஸ் ரெண்டும். அதாவது வளர்ச்சி, ஒரு பிளான்ட் வந்து ஹைட்டாகவும் வளரணும், அதே நேரத்தில் என்னாகும் அகலமாகவும் வரணும். இப்போ ஒரு மாஞ்செடி இருக்குது அப்படின்னா மாஞ்செடி அப்படியே ஒன்று ஹைட்டாகவே போயிட்டுருக்கு, ஸ்டெம் சன்னமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, ஃப்ரூட்டு வச்சுச்சுன்னா ஒடிஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டே ஆகலை, சைடில் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு போகுது அப்படின்னாலும் அது பிரயோஜனம் இல்லை, அதில் பூவே வைக்காது. ஸோ அப்போ மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸஸ் ஆஃப் த பிளான்ட் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி எலாங்கேஷன் அண்ட் செகண்டரி திக்னஸ் க்ரோத் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்மனன்ட் டிஷ்யூஸஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்தது மெரிஸ்டம் டிஷ்யூஸஸ். மெரிஸ்டம்னு என்னென்னு சொன்னோம், டிவைடிங் செல்ஸ், இம்மெச்சூர்டு செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் அப்படின்னு என்னது, தே ஆர் மெச்சூர்டு செல்ஸ். அப்படி அதை மெச்சூர்டு குரூப் ஆஃப் செல்ஸ், அதை தான் நம்ம பர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் ஆர் தோஸ் இன் விச் growth has stopped either completely or for the time being. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் ஆர் those in which growth has stopped, வளர்ச்சி நின்னது பிற்பாடு either completely or for time being.
ஸோ முழுசாக நிற்கிறது இல்லை அப்படின்னா டைம் பீயிங் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிற்கிறது. ஸோ இப்போ அதை தான் வந்து பர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அட் டைம்ஸ் தே பிகம் மெரிஸ்டமேட்டிக் பார்ஷியலி ஆர் ஹோலி. ஸோ இப்போ இந்த பர்மனன்ட் டிஷ்யூஸஸாக அது மாறும்போது அந்த செல்ஸ் அங்கே எப்படி இருக்கும், மெரிஸ்டமேட்டிக் பார்ஷியலி ஆர் ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல கொஞ்சமாக மெரிஸ்டம் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டடாக என்ன சொல்லுவோம், ஒரு லிட்டில் பிட் இருப்பாங்க, ரைட்டா. தென் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், நேம்லி சிம்பிள் டிஷ்யூ அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன பிரிக்கிறாங்க, ரெண்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஒய் இட் இஸ் கால்டு சிம்பிள்? சிம்பிள் டிஷ்யூ, இதில் சிம்பிள் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே எப்படி இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரே மாதிரியான செல் நிறைய சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு என்னது, காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ டிஃபிகல்ட் மீனிங், அப்போ அந்த இடத்துல டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூவாக இருக்க மாட்டாங்க, அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாகக்கூடியவங்க இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூஸஸில் சிம்பிள் டிஷ்யூஸஸ் ஆர் ஹோமோஜீனஸ் டிஷ்யூஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். எக்ஸாம்பிள் பேரன்கைமா, கோலன்கைமா அண்டு ஸ்க்ளீரன்கைமா. ஸோ அப்போ சிம்பிள் டிஷ்யூஸஸ் அப்படிங்கிறவங்க யார், ஹோமோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஹோமோஜீனஸ் அப்படின்னு என்னது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல், அவங்கள தான் ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்காது, தேர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த செல்ஸ். இப்போ ஒரு செல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அடுத்த செல் இருக்கும், அதே மாதிரி தான் மொத்த செல்லுமே இருக்கும். அந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய மொத்த செல்லுமே ஒரே மாதிரி ஒரே ஃபங்க்ஷனை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு பேர் ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். ஸோ உருவத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க செய்கிற வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க தான் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் செல்ஸ் யார் யார், பேரன்கைமா செல்ஸ், கோலன்கைமா செல்ஸ் அண்டு ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரன்கைமா செல்ஸ். இப்போ பேரன்கைமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தே ஆர் காமன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக எல்லா ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டோம்னா பிளான்ட்டில் எல்லா பார்ட்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடியவங்க பேரன்கைமாஸ் தான். மோஸ்ட்லி இந்த செல்ஸ் இல்லாத பிளான்ட் பார்ட்டே இருக்காது, அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரன்கைமா ஆர் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். இப்போ பேரன்கைமா செல்ஸ் ஆர் thin walled, oval, rounded or polygonal in shape with well developed spaces among them. ஸோ இப்போ பேரன்கைமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, கிட்டத்தட்ட மெரிஸ்டம் செல் பார்த்த மாதிரியே இருப்பாங்க. தே ஆர் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். இவங்களே என்ன நம்ம சொல்கிறோம், லிவிங் செல்னு சொல்கிறோம். ஏன் இவங்களை லிவிங் செல்னு சொல்கிறோம், தே ஹேவ் புரோட்டோபிளாசம். ஸோ இப்போ இவங்கள்ட்ட என்ன இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, புரோட்டோபிளாசம் இருக்குது, அதாவது நியூக்ளியஸ் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்போ அதனால் இவங்களை லிவிங் செல்னு சொல்கிறோம். அண்ட் தே ஆர் தின் வால்டு. மெரிஸ்டம் செல்ஸில் படித்த மாதிரியே தான் இங்கேயும் தின் வால்டாக இருக்காங்க, ஓவல் ஷேப்பில் இருக்காங்க, ரவுண்ட் ஷேப்பில் இருக்காங்க. அது இருக்கிற இடத்த பொறுத்து அது ஓவல் ரவுண்டட்னு மாறும், ஆர் பாலிகோனல் அப்படின்னு மாறும். தென் வித் வெல் டெவலப்டு ஸ்பேசஸ் அமங் தம். ஸோ இப்போ இங்கே ஸ்பேசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரன்கைமா செல்லுக்கும் இன்னொரு பேரன்கைமா செல்லுக்கும் இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதை தான் இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் நிறைய இருக்கக்கூடிய செல்ஸ் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த பேரன்கைமா. அடுத்து இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்காங்க. அவங்க டைப்ஸுங்கிறது அந்த செல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான். இன் அக்வாட்டிக் பிளான்ஸ் பேரன்கைமா possess intercellular spaces and it is named as ஏரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் அக்வாட்டிக் பிளான்ஸில் பேரன்கைமா possess intercellular air spaces, நிறைய காற்று பைகளை கொண்டு இருப்பாங்க. எந்த இடத்துல, அந்த ஒவ்வொரு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லேயும். ஸோ அப்படி இருக்கிறனால ஏர் ஸ்பேசஸ் நிறைய இருக்கனால இந்த டைப் ஆஃப் பேரன்கைமா என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஏரன்கைமா, ஏர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வென் எக்ஸ்போஸ்டு டு லைட், அதிக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல இந்த செல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தே டெவலப் குளோரோபிளாஸ்ட். அந்த செல்லுக்குள்ளே என்ன வளர்த்துவாங்க, குளோரோபிளாஸ்ட்டை உருவாக்கிக்குவாங்க. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறவங்க யார், நீங்கள் லோயர் செக்ஷன்ஸில் படிச்சிருக்கலாம் இல்லையா, அந்த பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு செல் ஆர்கனல், செல் நுண்ணுறுப்பு, அவங்கள தான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த குளோரோபிளாஸ்ட்டை டெவலப் பண்ணி அதனால் இவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா குளோரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரன்கைமா மே ஸ்டோர் வாட்டர் இன் மெனி சக்குலண்ட் அண்ட் xerophytic plants, ஆல்சோ சர்வ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபுட் ரிசர்வ்ஸ், அப்சார்ப்ஷன், பயான்சி அண்டு
செக்ரீஷன். ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வாட்டரை ஸ்டோர் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான தாவரங்களை? சக்குலண்ட் அண்டு ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். சக்குலண்ட் அப்படின்னா சதைப்பட்டுள்ள தாவரங்கள், மற்றும் ஜெரோஃபைட்டிக் அப்படின்னா வறண்ட நிலத்தில் பாலை மாதிரி தண்ணி அதிகம் இல்லாத இடத்துல வளரக்கூடியவங்கள ஜெரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சக்குலண்ட் அப்படின்னா நிறைய சதைப்பற்றாக இருக்கக்கூடிய, இப்போ அலோவேரா பார்த்துருப்பீங்களா, கத்தாழை செடி. ஸோ அது வந்து பார்த்தோன்னா சக்குலண்ட் ஜெரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சதைப்பட்டு நல்லா திக்காக இருக்கும். அண்டு அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாலே அதுக்கு போதும். ஸோ அப்போ அவங்க ஜெரோஃபைட்டிக். இட் ஆல்சோ சர்வ்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபுட் ரிசர்வ்ஸ். அவங்க இன்னும் என்னென்ன வேலை செய்கிறாங்க இந்த பேரன்கைமா? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ரிசர்வ்ஸ். ஸோ அப்போ உணவை சேமித்து வைக்கிறாங்க. அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு உறிஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாட்டரை வேர்லேருந்து உறிஞ்சி மற்ற பாதிக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறாங்க. பயான்சி. பயான்சி அப்படிங்கிறது என்னது? அக்வாட்டிக் பிளான்ஸில் அந்த ஃப்ளோட் ஆகிறாங்க இல்லையா, அந்த மிதக்கிறதுக்கு தகுந்த அந்த அந்த சிஸ்டம், அந்த இதை பண்ணுறவங்களுக்கு பேர் பயான்சி. அந்த வேலையை செய்கிறாங்க. செக்ரீஷன். செக்ரீஷன் என்னது? சுரக்குதல். அது சுரத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செக்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த வேலையை செய்யறனால செக்ரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டே அப்படிங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா நார்மலி இஸ் நோன் அஸ் பேரன்கைமா செல்ஸ். பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிம்பிள் செல்ஸாக இருப்பாங்க. தே ஹாவ் சைட்டோபிளாசம் அண்டு லார்ஜ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். பெரிய நியூக்ளியஸும் உள்ள சைட்டோபிளாசம் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரீஜியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இது ஒரு பேரன்கைமா செல், இது ஒரு பேரன்கைமா செல், இது ஒரு பேரன்கைமா செல். இப்போ நிறைய இங்கே வந்து குரூப் ஆஃப் பேரன்கைமா செல் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு பேரன்கைமா செல்லுக்கு இடையில யார் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கா? ஸோ இந்த ஸ்பேஸுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செல் இடைவெளி பகுதிகள். ஸோ இப்போ இது வழியாக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆவாங்க. அப்சார்ப்ஷன் சொன்னோம் இல்லையா அது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா ஏரன்கைமா. ஸோ எங்கே நமக்கு அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள், இந்த ஐகார்னியா, வெங்காய தாமரை, பிஸ்டியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸில் இதே பேரன்கைமா செல்ஸ் தான் எப்படி உருமாறி இருக்காங்க? இப்படி மாறி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேரன்கைமா செல்ஸு. ஆனால் வந்து பார்த்தோன்னா இதில் என்ன இருக்குது? இது வந்து பார்த்தோன்னா அந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், லார்ஜ் இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ். அப்போ இவ்வளோ பெரிய ஏர் சாக் இருக்கிறனால தான் இந்த டைப் ஆஃப் செல்லை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். அதே இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரன்கைமா. ஸோ அப்போ அதிக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த செல் எதை உருவாகுதுன்னு சொன்னால் குளோரோபிளாஸ்ட்டை உருவாகுது. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குளோரோபிளாஸ்ட், அதாவது அந்த பசுங்கனிகத்தை உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ அது உருவாக்குறதுனால அந்த செல்கள் எல்லாமே நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா க்ரீன் இன் கலரில் தெரியும். ஸோ அப்போ அதனால் இவங்க யார்? குளோரன்கைமா. குளோரன் அப்படின்னாலே இட்ஸ் கலர்டு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ குளோரன்கைமா செல்ஸ்.